பாஜக மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதென்ன பார்க்கலாம். கருத்து வேறுபாடு உள்ள தலைவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது, சேரும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது உடனே அது சலசலப்பை ஏற்படுத்த தான். அது இன்றைக்கி சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. பிரேக்கிங் நியூஸாக இருக்கிறது என்பதும் உண்மை தான். ஆனால் இந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் திமுக கூட்டணியை பிரேக் பண்ணுறதுல இருக்கணுமே தவிர, ஆளும் கட்சியை பிரேக் பண்ணுறதுல இருக்கணுமே தவிர, எதிர்கட்சி கூட்டணியை பிரேக் பண்ணுறதுல இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. ஏன்னா நம்மளோட எல்லோரோட ஒற்றை எண்ணம் பிரேக்கிங் தி ஆளும் கட்சியாக தான் இருக்கணுமே தவிர பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறதுல நம்மளோட எண்ணம் இருக்கக்கூடாது. அதனால் நான் அதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன், எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. திமுகவை தோற்கடிப்பதற்கு அண்ணன் செங்கோட்டையனுக்கும் கடமை இருக்கிறது, அண்ணன் ஓபிஎஸ்ஸுக்கும் கடமை இருக்கிறது, அண்ணன் தினகரனுக்கும் கடமை இருக்கிறது, விஜய்க்கும் கடமை இருக்கிறது, சீமானுக்கும் கடமை இருக்கிறது. ஆக இந்த கடமையை எந்த அளவிற்கு அவர்கள் நிறைவேற்றப் போகிறார்கள் என்பது தான். ஆக அரசியலில் யதார்த்தம், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது கூட்டணி வாக்குகள் பிரியாமல் இருக்கும். எதிர்கட்சிகள் வாக்குகள் பிரியும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ, யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வாய்ப்பில் தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காக எல்லோருக்கும் கடமை இருக்கிறது என்பது. ஏதோ நல்ல எண்ணத்தில் இவங்கெல்லாம் வந்தால் நல்லதுன்னு சொன்னால் உடனே என்னமோ கேட்குறவங்க ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரியும், அவங்க இன்னும் கூட்டணிக்கு வராதவங்கெல்லாம் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு தளத்திலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டணி அமைந்தால் அது நல்லது. அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப என்று இருக்கும்பொழுது இந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆளும் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் இணைய வேண்டும் என்பது கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படும், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களே அமர்ந்து அதற்கான நாங்கள் பணியை ஆற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு கூட்டணி விரிவுபடுத்தணும்னா ஒரு மைக்கு முன்னாலேயோ, ஒரு தொலைக்காட்சி முன்னாலேயோ, கேமரா முன்னாலேயோ, இல்லைனா கேள்விக்கு பதில் சொல்லியோ நடக்க போகிறதில்லை. அனுபவபூர்வமாக, ஆதாரபூர்வமாக அமர்ந்து யார் யாரெல்லாம் இணைக்கலாம் என்று பேசும்பொழுது இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கருத்து வேறுபாடுகளை மறந்து அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்திருக்கிறார். எல்லாருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா எல்லாருமே ஒன்றிணையறதுல எந்த தவறும் கிடையாது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் களைந்து விட்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.